இரண்டாவது நாம் பார்ப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதென்பது அவருடைய சுவர்க்கத்தின் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று அவரது பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கிறது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம் நசாயிலே பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது, அவரது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவது, அவரது 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. நாளை மறுமையுடைய நாளில் சுவர்க்கத்தில் அவரது 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அப்போ இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் நமக்கு 3 சிறப்புகளை குறிப்பிடுகிறது. அதில் முதலாவது சிறப்பாக, அதாவது அல்லாஹ் 10 முறை அவர் மீது அருள் புரிகிறான் நாம் ஒரு முறை நபியின் மீது ஸலவாத்தை சொல்கின்ற போது. இரண்டாவது என்ன? 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவது 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. இது மிக பெரும் ஒரு சிறப்பாக இந்த சிறப்பு அமைந்திருக்கிறது. நாம் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லும் போது